விவாகரத்து உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறு திருமணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதாவது எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆர்வம், ஆசை இருந்தது அப்படின்னா, நான் இந்நேரம் அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ சீக்கிரம் மியூச்சுவல் கொடு நான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் சார். எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. நான் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ அனுபவத்தை வச்சுட்டு 37 வருஷம் கனவுகளோட வாழ்ந்த என்னோட திருமணமே வேறு மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஒன்று புதுசாக ஒன்று அமையுமானே எனக்கு தெரியல. தெரியவும் வேண்டாம். இப்போ நான் இந்த வாழ்க்கை என்னன்னா, என் குடும்பத்துக்காக இது வரைக்கும் வாழ்ந்தேன். அடுத்து எனக்காக வாழ்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டேன். இனி ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் நான் நியூஸ் ரீடராக போகணும், அவ்வளோதான். அதை மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கனவு இலக்கை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க? எஸ், என் கனவை நோக்கி நகரணும், அவ்வளோதான். வேற யாரு வந்து விவாகரத்து பண்ண போகிறோன்றதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் வருது சார். ஏஆர் ரஹ்மானோட பெரிய ஃபேன் சார். கேட்டால் ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான், ஏஆர் ரஹ்மான் தான் பெஸ்ட்டுணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த கஷ்டங்கள், நைட்டெல்லாம் தூங்கிடாமல் பண்ணுற டார்ச்சரில் இளையராஜா பாட்டை போட்டு 2 காதுலையும் ஹெட்செட்டை போட்டு அப்படியே கண்ணில் தாரையாக கண்ணீர் வந்ததுக்கப்புறம் தான் சார் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் தூங்குவேன். ஸோ நிம்மதியாக இப்போலாம் தூங்குறேன் சார். என்னோடய ஒய்ஃப் சைடுலேருந்து நிறைய இழந்தது வந்து ரெஸ்பெக்ட் தான் சார்.